ஆயனரோட நடவடிக்கையில உனக்கு எந்த விதமான சந்தேகமும் உண்டாகலையா? அந்த 2 பேரும் தான். அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை. வாதாபி சாம்ராஜ்யத்தோட மகா சதுரனான ஒற்ற கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ள வழி இருக்க வேணும்னு படகுகள் 3 அவங்க இருந்த இடத்த வந்து நெருங்குச்சு. நரசிம்மர் வெட்கப்பட்டதை பார்த்துட்டு அவருக்கு தைரியம் சொல்றது மாதிரி மகேந்திரர் சொன்னார், நரசிம்மா, ஆயனருடைய வீட்டுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற சித்திர அதிசயங்களில் யாருமே கண்ணையும் கருத்தையும் பறி கொடுக்கறதுங்கிறது இயற்கை தான். நானே அப்படித்தான் மெய் மறந்து விடுறது வழக்கம். இன்னைக்கு ஆயனருடைய வீட்டுக்கு போகிறப்பவே கொஞ்சம் சந்தேகத்தோடு நான் போனதுனால கூர்மையாக கவனிச்சேன்னு சொன்னார். நரசிம்மர் தன்னோட மனக்குழப்பத்தை சமாளிச்சுட்டு, கவனிச்சதுல என்ன பார்த்தீங்க அப்பா? சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனருடைய வீட்டில் வேறொன்னையும் நான் பார்க்கலையே அப்படின்னாரு. ஆயனரோட நடவடிக்கையில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் உண்டாகலையா நரசிம்மான்னு சக்கரவர்த்தி கேட்டார். மாமல்லர் மௌனமாக இருந்தார். அடிக்கடி அவர் கவலையோட புத்தர் சிலைக்கு பக்கம் திரும்பினாரே, அதை கவனிக்கலையான்னு சக்கரவர்த்தி நரசிம்மர் கிட்ட கேட்டார். மாமல்லரோட கண்கள் அகன்று விரிஞ்சுது. புத்தர் சிலைக்கு பக்கத்தில் நம்ம போனதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதை நீ கவனிக்கலையான்னு சக்கரவர்த்தி கேட்டார். நரசிம்மர் திடுக்கிட்டவரா, அப்பா, அந்த பெரிய புத்த விக்கிரகத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராச்சும் மறைஞ்சிருந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டார். ஆமாம் நரசிம்மா, 2 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜவிகாரத்துக்கு பக்கத்தில் ஒரு புத்த பிக்ஷுவையும் ஒரு வாலிபனையும் நம்ம பார்த்தோம் தானே, அந்த 2 பேரும் தான் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். என்ன, அவங்களா ஆயன சிற்பியார் வீட்டில் புத்த சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தாங்க? ஆமாம், ஆனால் ஒளிந்து கொள்கிற கலையை அவங்க அவ்வளவு நல்லா கற்றுக்கல போல அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். தங்களுக்கு 3வது கண் உண்டுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியுமப்பா? ஆயனருடைய வீட்டில் நீங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு கொஞ்சம் வியப்பை கொடுத்துச்சு. இப்போத்தான் அதுக்கான காரணம் தெரியுதுன்னு நரசிம்மர் பெருமிதத்தோடு சொன்னார். மகேந்திரர் இதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கால்வாயோட மேற்கு திசையை நோக்குனார். திடீர்னு, அப்பா, ஆயனர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன்னு மாமல்லர் சொன்னார். எதுக்காக நரசிம்மா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். புத்த பிக்ஷுவோடு அன்னைக்கு ராத்திரி நம்ம பார்த்த வாலிபன் தான் இந்த வேலுக்கு உரியவன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையான்னு நரசிம்மர் சொன்னார். அன்னைக்கு யூகிச்சு சொன்னேன், இன்னைக்கு நிச்சயமாயிடுச்சு. ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை நரசிம்மா. அதோ போகுதே ஆயுதப்படகு, அதில் இருக்கிற பழைய வேல்களோடு இதையும் நீ சேர்த்துடலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். ஏன்பான்னு நரசிம்மர் கேட்டார். பரஞ்சோதி ஆயனர்கிட்ட சிற்பக்கலை கற்க போறா, அவனுக்கு வேல் வேண்டியதில்லைன்னு சக்கரவர்த்தி சொன்னார். பரஞ்சோதி, பரஞ்சோதி திவ்யமான பேரு. அந்த வீரவாலிபனை பற்றி என்னவெல்லாமோன்னு ஆசை கொண்டிருந்த, அவனை என்னுடைய ஆறுயிர் தோழனாக்கிக்க விரும்பினேன் அப்படின்னு நரசிம்மர் சொன்னார். அது நிறைவேறாதுன்னு நான் சொல்லலையேன்னு சக்கரவர்த்தி சொன்னார். எப்படி நிறைவேறோ? நம்ம பகைவர்களோட ஒற்றர்களோடு நாம தோழமை கொள்வது சாத்தியமானு நரசிம்மர் கேட்டார். ஆனால் அந்த வாலிபனை ஒற்றன்னு நான் சொல்லலையேன்னு சக்கரவர்த்தி சொன்னார். பின்ன எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டான்னு நரசிம்மர் கேட்டார். அந்த வாலிபன் குற்றமற்றவன். அவனை வச்சு அந்த கள்ள பிக்ஷு ஏதோ சூழ்வினை செய்ய பார்க்கறான்னு தோணுது. வாதாபி சாம்ராஜ்யத்தோட மகா சதுரனான ஒற்ற அந்த பிக்ஷுன்னு நான் யூகிக்கிறேன்னு சக்கரவர்த்தி சொன்னார். நரசிம்மர் சக்கரவர்த்தி கிட்ட, அப்பா, சில சமயம் உங்களோட நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பு கொடுக்குதுன்னு சொன்னார். எதை பற்றி சொல்லற நரசிம்மான்னு சக்கரவர்த்தி கேட்டார். அன்னைக்கு ராத்திரியே அந்த புத்த பிக்ஷுவை பற்றி நீங்கள் சந்தேகம் கொண்டீங்க. உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தலை? வெளியில் விட்டுட்டு எதுக்காக வேடிக்கை பார்க்குறீங்கன்னு நரசிம்மர் கேட்டார். அன்னைக்கு ராத்திரி சிறைப்படுத்தி இருந்தா பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். பெரிய அபாயமா அப்படின்னு சொல்லி நரசிம்மர் ஆவலோடும் பரபரப்போடும் மகேந்திரரை நோக்குனாரு. ஆமாம், அன்னைக்கு ராத்திரி நம்ம புத்த பிக்ஷுவையும் வாலிபனையும் பார்த்தோம். மறுநாள் காலையில் அவங்கள ராஜவிகாரத்தில் காணலை. ஆனால் அவங்க எந்த கோட்டை வாசலின் வழியாகவும் வெளியே போனதா தெரியல இல்லையா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். நரசிம்மர் ஆமான்னு சொன்னார். அவங்க எப்படி மாயமாக மறைஞ்சிருக்க கூடும்னு வியப்பாக இருக்கிறது இல்லையான்னு சக்கரவர்த்தி கேட்டார். ஆமாம் அப்பான்னு நரசிம்மர் சொன்னார். கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ள வழி இருக்க வேணும்னு நான் சந்தேகித்தேன். அந்த கள்ள வழி எங்கே இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார்.
ஓ, அதை பற்றி யோசிச்சதால தான் குதிரையை அவ்வளவு வேகமாக விட்டுட்டு வந்தீங்களான்னு நரசிம்மர் கேட்டாரு. சக்கரவர்த்தி மௌனமாக இருந்தார். சரி, கள்ளவழி எங்கே இருக்கு அப்பான்னு நரசிம்மர் கேட்டார். ராஜவிகாரத்தில் புத்த பகவானோட விக்கிரகத்துக்கு பின்னால் பார்க்கணும் நரசிம்மான்னு சக்கரவர்த்தி சொன்னார். சக்கரவர்த்தியோட அறிவு கூர்மையை பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவரா திகைச்சு நிற்கிறப்ப, அதோ ராஜஹம்சம் அப்படின்னு மகேந்திரர் சொன்னதை கேட்டு மேற்க நோக்குனாரு நரசிம்மர். காஞ்சி நகர் பக்கத்திலிருந்து 3 படகுகள் கால்வாயில் வந்துட்டு இருந்துச்சு. அதில் நடுவில் வந்த படகு சங்கையொத்த வெண்ணிறமுடைய ராஜஹம்சத்தோட உருவமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு பக்கத்தில் அமைஞ்சிருந்த தங்க சிங்காதனம் பல பலன்னு மின்னுச்சு. அது மேலே விசாலமான வெண்குற்ற கொடி விரித்திருந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தோட ரிஷப கொடி கம்பீரமாக பறந்துட்டு இருந்துச்சு. முதல்ல வந்த படகு ராஜஹம்சமும் படகோட்டிகளை தவிர மற்றபடி வெறுமையாக இருந்துச்சு. கடைசியாக வந்த படகுல நிறைய பேர் அமர்ந்திருந்தாங்க. ஆ, மந்திரி மண்டலத்தாரும் வராங்களே, நீங்கள் தான் வர சொல்லி இருந்தீங்களான்னு நரசிம்மர் கேட்டார். ஆமாம், இன்னைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகுது. அதுக்கு முன்னால் உன்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்லணும். அத்தோடு உன்கிட்ட ஒரு வாக்குறுதி கோர போறேன்னு சொன்னார் மகேந்திரர். நரசிம்மருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவரோட உள்ளத்தை கொள்ளை கொண்டவளான சிவகாமி தாமரை குளக்கரையில் அவர்கிட்ட வாக்குறுதி கேட்டு வாங்கி ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ள அவரோட அன்புக்கும் பக்திக்கு உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்குறாரு. இவ்விதம் மாமல்லர் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே படகுகள் 3 அவங்க இருந்த இடத்த வந்து நெருங்குச்சு. இத்தோடு 23வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. சக்கரவர்த்தி மாமல்லர்கிட்ட அப்படி என்ன வாக்குறுதி கேட்டிருப்பாரு? அதை நம்ம அடுத்த பதிவில் 24வது அத்தியாயத்தில் பார்க்கலாம்.